அனைவருக்கும் வணக்கம். சரவணப ஜோதிட அறிவாலயத்தின் அன்பான வணக்கம். இப்போ வருகின்ற மே மாதம் வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி 6/3/26 அன்று காலை 8:24க்கு சனி பெயர்ச்சி நடக்கிறது திருநள்ளாறு சனி பகவான் ஆலயத்தில். கடந்த வருடம் திருக்கணித பஞ்சாங்கப்படி எல்லா கோயில்லையும் சனி பெயர்ச்சி நடந்தது. ஆனால் ஆகம விதிகளின்படி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படியும் சனி பகவான் பெயர்ச்சி திருநள்ளாறில் இந்த வருடம்தான் 2026 தான் 3ஆவது மாதம் 6ஆவது தேதி காலை 8:24 மணிக்கு சனி பயிற்சி ஆகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ உடனே மீனராசிக்காரங்களுக்கெல்லாம் உடனே ஒரு பயம் வந்துடும், சனி பயிற்சி வந்துட்டு என்ன பண்ண போகிறோன்ட்டு. இதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. பொதுவாகவே 12 ராசிகளிலையுமே சனி பகவானுடைய ஆதிக்கம் போயிட்டு தான் இருக்கும். கண்டக சனியாகவும் அஷ்டம சனியாகவும் அர்த்தாஷ்டம சனியாகவும் இப்படி பலவிதமான சனியாக அவர் வளம் வந்துக்கிட்டு தான் இருப்பார். 12 ராசிகள்லேயுமே வளம் வந்துக்கிட்டு இருப்பார். இதுக்காக நீங்கள் ஒன்றும் கவலையெல்லாம் பட வேண்டியில்லை. சனீஸ்வர பகவானோடைய காயத்ரி மந்திரம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓம் காகத்வதாவஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாது. இந்த ஸ்தோத்திரத்தை தினசரி காலையில் சொல்லுங்கள் விளக்கேற்றி வச்சு. காகத்துக்கு காய்ந்த திராட்சை கொண்டு போய் தீனியாக வைங்க. தயிர் சாதத்தில் எள் கலந்த தயிர் சாதம் வைக்கலாம். இதெல்லாம் சனியோட தாக்கங்களை குறைக்கும். சனி பகவானுடைய இப்போ மீன ராசிக்கு வருதுன்னாக்கா அதுக்கு முதல்ல இப்போ மேஷராசிக்கு மேஷராசிக்கு விரயசனி. இந்த விரயசனி ஜென்மசனி வர்றதுக்கு முன்னாடி எதுக்கு வருதுனாக்கா, இது வரைக்கும் மீனராசிக்கு விரயசனியாக இருந்தது. கும்பராசிக்கு ஜென்மசனியாக இருந்தது, மகரத்துக்கு பாதமாக இருந்துச்சு. இப்போ இது மாறி இருக்குது. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த வர்ற 3ஆவது மாதம் 6ஆம் தேதி மாறுது. இப்போ மேஷத்துக்கு விரயசனி காலம். இப்போ விரயசனி காலம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? விரயசனி காலம் எதுக்காக வருது? வரப்போகிற ஜென்மசனிக்கு உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் முதல் 2.5 வருஷம் உங்களை பக்குவப்படுத்துது விரயசனியாக விரயசனி காலத்தில் என்ன செய்யணும்? நீங்கள் ஜோதிடர் அனுப்பும்போது அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு விரயசனி காலம் நடந்துகிட்ருக்கு, இப்போ சுப செலவுகளை பண்ணுங்கள். ஒரு திருமண விவகாரியம் பண்ணுறது, வீட்டில் இருக்க பெண்களை கட்டி கொடுக்குறது, பசங்களுக்கு உயர் கல்வியை படிக்க வைக்கிற செலவு பண்ணுறது, வீட்டை கட்டுற செலவு பண்ணுறது, இந்த மாதிரி சுப செலவுகளை பண்ணுங்கள். உங்கள் கையில் இருக்க பொருள் கரைய வேண்டிய நேரம், அதுக்கு பேர் தான் விரயசனி. இல்லை தான தர்மங்கள் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். மிச்ச காசு இருந்ததுனாக்கா கொண்டு போய் அன்னதானம் பண்ணுங்கள். கல்விக்கு உதவி பண்ணுங்க. உடம்பு சரியில்லாத நோய் நொடி உள்ளவங்களுக்கு, வயது முதிர்ந்தவருடைய அனாதை இல்லங்களுக்கு, அனாதை ஆசிரமங்களுக்கு அன்னதானத்துக்கு உதவி பண்ணுங்கள் கொண்டு போய். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விரயசனி காலத்தில் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஜென்மசனி காலம் கொஞ்சம் சாதகமான காலமாக இருக்கும். அதே மாதிரி பாத சனிங்கிறதும் அதே மாதிரி தான். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு பிறகு, ஜென்மசனியை அனுபவிச்சதுக்கு பிறகு பாத சனிக்கு வரும். பாத சனின்னா கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சி அப்படியே லைட்டாக போய், எப்பயுமே ஒரு ஸ்பீடு ஒரு நடுவில் இருக்கிறது ஸ்பீடாக இருக்கும், அதிக தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு சாந்தம். ஒரு தீக்குழியில் இறங்குறாங்கன்னா பெரிய ஒரு அக்னியில் இறங்கி ஓடுவாங்க. அந்தாண்ட போனீங்கன்னா ஒரு பால் குழி வச்சுருப்பாங்க, தண்ணி நிறையா ஊற்றி. அந்த பால்குழியில் 2 காலையும் வச்சு நினச்சி கொஞ்சம் கூலிங் பண்ணிக்கிட்டு அந்தாண்ட போவாங்க. அது மாதிரி தான் விஷயம் அந்த பாத சனிங்கிறது. இதே மாதிரிலாம் இயற்கையாகவே அமைச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு
இந்த காலங்கள் பாதிப்பு ஏற்படுத்தணும்னாக்கா அதுக்கு நிறையா ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் படி தான் அதெல்லாம் நடக்கும். திடீர்னு ஒன்றும் இப்போ நடந்துடாது. அதெல்லாம் தாண்டி ஒன்றும் நடந்துடாது. நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். சாதாரணமாக ஒருத்தவங்களுக்கு ஒரு கிரகம் நல்லது பண்ணோம்னாலும் கெட்டது பண்ணோம்னாலும் அந்த கிரகங்களுக்கு அது யாரோட போய் சேர்ந்துருக்கு, எந்த இடத்துல இருக்குது, பகை கிரகத்தில் சேர்ந்துருக்கா, நட்பு கிரகத்தில் சேர்ந்துருக்கா, சாதகமான கிரகங்களோடு சேர்ந்துருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். அந்த 12 ராசி கட்டத்தில் உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த சனி பகவான் எங்கே இருக்கார், அவர் யாரோட சேர்ந்துருக்காரு, பகை வீடா நட்பு வீடா, அதெல்லாம் தாண்டி என்ன தசை புத்தி நடக்குது இந்த காலகட்டங்களில். இப்போ சனி தசை நடக்குதா, இல்லை 7.5 சனி காலங்களில் என்ன தசை புத்தி நமக்கு ஓடுது, சாதகமான தசை புத்தி ஓடுதா பாதகமான தசை புத்தி ஓடுதா, இதை பொறுத்து இருக்குது. அந்த சனி பகவான் உங்களுக்கு சாதகரா பாதகரா அதை பொறுத்து இருக்குது. இதே மாதிரி நிறையா விஷயங்களை பொறுத்து தான் ஒரு நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும், ஒரு கெட்ட விஷயமும் உங்களுக்கு நடக்கும். அதிரடியாக எல்லாமே கெட்டதாகவும் நடந்து முடிஞ்சிடாது, அதிரடியாக எல்லாமே நல்லதாகவும் நடந்து முடிஞ்சிடாது. எல்லாம் மைல்டாக தான் போய் ஒரு உச்சம் ஒரு நீச்சம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பரிசீலனை பண்ணி ஜாதகர்கிட்ட போனால் அவர் கரெக்டாக சொல்லுவார் என்ன பரிகாரம் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், என்ன பண்ணால் உங்களுக்கு தாக்கங்கள் குறைச்சிக்கலாம். இதுக்கெல்லாம் நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதனால் நீங்கள் சனிப்பெயர்ச்சி வந்துட்டு நம்ம ராசிக்கு சனி வந்துட்டு அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் அதிர்ச்சியெல்லாம் அடைய வேண்டாம். எந்த பயமும் தேவையில்லை. அது எல்லாருக்குமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். 30 வருஷத்துக்கு ஒரு தடவை 7.5 சனிகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அது மாறி மாறி போயிட்டு தான் இருக்கும். அது அன்னிலையுமே ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏதாவது ஒரு சனியோட தாக்கம் போயிட்டு தான் இருக்கும். அப்படியெல்லாம் பார்த்தாக்கா நீங்கள் எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சனி பகவான் இல்லாமல் நம்ம உயிரோடவே வாழ்கிறதே முடியாத விஷயம். நம்ம பிறக்கும்போதே மூச்சு காற்று நம்ம விடுற மூச்சு காற்று தான் சனி பகவான், ஆயுள் காரகன். அந்த மூச்சு காற்றை வாங்கிக்கிட்டு தான் நம்ம வர்றோம், இந்த உலகத்துக்கே வர்றோம். அப்போ வரும்போதே சனி பகவானுடைய ஆதரவோடு தான் இந்த உலகத்துக்கே நம்ம வர்றோம். அப்போ அவரை பற்றி பார்த்துட்டு ஏன் நீங்கள் பயந்து ஓடுறீங்க, அது தேவையில்லை. சனி பகவானா ஒரு அப்பா கண்டா ஒரு பிள்ளை பயப்பட தான் செய்யும். ஒரு தகப்பன் தனது குழந்தைகள் தவறு செய்யும்போது அவர் கண்டிப்பார், இப்படி செய்யக்கூடாதுன்னு அடிப்பார் சமயத்தில். அதே சமயம் அந்த பையனுக்கு வேணுங்கிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறதும் அந்த தகப்பன் தான் வாங்கி கொடுக்க போகிறாரு. அவருக்கு நல்லது கெட்டது எல்லாமே அந்த தகப்பன் தான் செய்ய போகிறாரு. அந்த குழந்தை நல்லபடியாக வளரணும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் கண்டிக்கிறாரு, அவரை அடிக்கிறாரு, ஒரு தண்டனையை கொடுக்குறாரு. இந்த வேலையை தான் சனி பகவானும் செய்கிறாரு. உனக்கு இப்படி எல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு தண்டனையை கொடுத்து ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா தான் நீ ஒழுங்காக வாழ்வ அப்படிங்கிறதுக்காக தான் அவர் அந்த வேலையெல்லாம் செய்கிறாரு. அதுக்காக அவரை தந்தையை யாரும் வெறுத்து போகிறதில்ல. சின்ன வயசில் எவ்வளோ தான் அடித்தாலும் சாகுங்காலம் வரைக்கும் அப்பா தான், அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் அடித்தாலும் ஒரு நேரம் அவர் தான் கொடுத்து உதவி பண்ண போகிறாரு. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தந்தை தான் எல்லாமே செய்ய போகிறாரு. ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி படிக்க வைக்கிறதுலேருந்து, வேலை வாங்கி வைக்கிறதுலேருந்து, ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணுறவர் கொஞ்சம் கண்டிக்க தான் செய்வார். ஏன்னா நீ அப்போ தான் கரெக்டாக நடப்பேங்கிறதுக்காக தான் அவங்க அப்படி செய்கிறாங்க. அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறதுக்காக தான் அவரும் சில விஷயங்களெல்லாம் செய்கிறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பயந்தெல்லாம் ஓட வேண்டியதில்லை. முக்கியமாக நம்ம வாழ்க்கைக்கு ஒரு உபயோகமான ஒரு கிரகம்னாக்கா அது சனி பகவான் தான். அவர் தான் நம்மளை வழிப்படுத்தி நல்ல முறைக்கு கொண்டுட்டு உனக்கு கொடுக்க வேண்டிய சனி கொடுத்தால் யார் தடுப்பார்னு ஒரு கதை இருக்குது. அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னாக்கா அதை நல்லா அபரிமிதமாக கொடுப்பாரு. எந்த கிரகத்தாலையும் அதை தடுக்கவும் முடியாது. இதை மாதிரி எல்லாம் விஷயங்கள் சனி பகவானை பற்றி இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க, உள்வாங்கிக்கிங்க. யாரும் அதை பற்றி பயப்பட வேண்டாம். அதுக்கு தான் விரய சனி கொடுத்து, ஜென்ம சனி கொடுத்து, அப்புறம் பாத சனி கொடுத்து அவர் விலகிறாரு.
இந்த 2.5 வருஷம் முடிஞ்சதுக்கு பிறகு அடுத்த பாதசனி பீரியட்லேயே உங்களுக்கு நல்ல விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சிடும். முன்னப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு தீர்வு காணக்கூடிய நேரங்களாக அந்த பாதசனி காலங்கள்லாம் அமையும். அதுக்கு பிறகு எல்லாம் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் அடிப்படையாக உங்கள் தசாபுத்தி காலங்கள் உதவி செய்யணும். தசைன்னு எந்த தசை நடந்தால் கூட, இப்போ சனி பகவானுக்கு பகையாளியான செவ்வாய் புத்தியே உங்களுக்கு நடந்தால் கூட, செவ்வாய் தசையே நடந்தால் கூட, அதில் செவ்வாய் புத்தின்னு கொஞ்சம் காலம் வரும். அந்த காலம் மட்டும்தான் சுய புத்தி ஃபஸ்ட்டு எடுத்தனையும். அந்த ஒரு வருட காலங்களுக்கு தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் அந்த புத்திகள் மாறும்போது அந்த பிரச்சனைகள்லாம் மாறிடும். 9 கிரகங்களும் புத்தி நடத்தும். ஒவ்வொரு திசையிலையும் 9 கிரகங்களும் புத்தி நடத்த ஆரம்பிக்கும். அந்த 9 கிரகங்களோட புத்திகளில் உங்களுக்கு சாதகமான தசா புத்தி காலம் ஏதாச்சும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் மாறி மாறி. அந்த காலங்களை பயன்படுத்தி நீங்கள் நல்ல விஷயங்களை செஞ்சுக்கலாம். அதெல்லாம் ஜோதிடர் ஆய்வு பண்ணும்போது உங்களுக்கு க்ளீனாக தெரிய வரும். அந்த ஜோதிடர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவார். இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், புதிய விஷயங்கள் செய்யாமல் இருந்துக்கணும். இந்தந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்ல விஷயங்கள், புதிய விஷயங்கள் ஆரம்பிக்கலாம், செய்யலாம். எது சாதகமான காலம், எது பாதகமான காலம்ங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு ஜோதிடரை அணுகி அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அது முன்னாடி நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்கள் வாழ்க்கை செழிப்பாக போகும். எப்பயுமே ஒரு அறிவார்ந்து இருக்கணும். மூட நம்பிக்கையை பேசி வீணாக போகக்கூடாது. சனி என்ன பண்ணும், இது என்ன பண்ணும், அது என்ன பண்ணும், என்ன மீறி என்ன நடந்துடும் அப்படின்லாம் கிடையாது. கிரகங்கள் நினச்சதுன்னா, கிரகங்கள் தான் பஞ்சபூதங்கள், கிரகங்கள் ரெண்டும் எல்லாம் ஒன்று தான். அதனுடைய ஆதிக்கப்படி தான் எல்லாமே நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகளை பொறுத்து, நீங்கள் வாங்கி வந்த கர்ம வினைகளை பொறுத்து, முன் ஜென்ம வினைகளை பொறுத்து, என்ன பாக்கியம் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து, அதுக்கு தான் சுகஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் எல்லாம் உங்கள் ஜாதகத்திலே தான் இருக்குது. உங்கள் செயல்பாட்டிலையும் அதுதான் இருக்குது. இந்த கர்ம வினைகளையும் 3ஆக பிரித்து கொண்டு வந்த கர்ம வினை, இப்போ வச்சிருக்க கர்ம வினை, மிச்சம் இருக்க கர்ம வினைன்னு எல்லாம் முடிச்சு 3 பகுதியாக பிரித்து நடக்குது. இந்த 3 பகுதியாக பிரிக்கிறது தான் இந்த 2.5 வருட காலம், சனிப்பெயர்ச்சி காலம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி சரி பண்ணலாம்ங்கிறத ஒரு ஜோதிட ஆலோசனையை கேட்டுக்கிட்டு, ஒரு தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கிட்டு, உங்களுடைய தாக்கங்களை குறைச்சிக்கிட்டு வாழ்வில் சுகமாக வாழ வேண்டும் என்று சகல வல்லமை புரிந்திய சனீஸ்வர பகவானை வணங்கி கேட்டுக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல அருள் புரிய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம பிறகு சந்திப்போம். என்னுடைய நம்பர் வேணாக்கா நோட் பண்ணிக்கோங்க. 9047277440. எந்த ஜோதிட ஆலோசனையாக இருந்தாலும் சரி, வாஸ்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான கேள்விகளாக இருந்தாலும் சரி, என்னை எந்த நேரம் வேணாலும் தொடர்பு கொண்டு கேட்கலாம். அதுக்குரிய விளக்கங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். ஜோதிடர் திருநள்ளாறு பாலு. நன்றி, வணக்கம்.